பெங்களூருவில் இருக்கும் செய்தியாளர் தன்யா ராஜேந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு தன்யா ராஜேந்திரன். பெங்களூருவில் தற்போது நிலவும் சூழல் என்ன? அங்க தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு அங்க பாதுகாப்பு நிலவுது? இப்போ பெங்களூர்ல ஆக்சுவலி காலைந்து சின்ன பிரச்சனைகள் நடந்துட்டா இருக்கு. முதல்ல இந்திரா நகர் சிஎம்ஹெச் ரோடு ஏரியாஸ்ல தமிழர்கள் அவங்க ஓன் பண்ற ஷாப்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க. ஆனா ஆல்மோஸ்ட் 12 o'clock 1 o'clock ஆகும்போது பெங்களூர் சிட்டி ஃபுல்லா இந்திரா நகர், கோரமங்கலா, எம்ஜி ரோடு, பிரிகேட் ரோடு எல்லா இடத்துலயும் கடைகள் எல்லாம் மூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெங்களூர் போலீஸ் சொல்லியிருந்தாங்க எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு, 15,000 போலீஸ்மேன் அவங்க டிப்ளாய் பண்றாங்க சிட்டிக்குள்ளேன்னு. ஆனா கொஞ்ச நேரம் முன்னாடிதான் ஒரு பெரிய ஒரு நியூஸ் வந்துச்சு. நைதனஹள்ளி சொல்லி கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்க ஏரியாவில் ஆல்மோஸ்ட் 35 KTM பஸ்ஸஸ் எரிச்சுட்டாங்க. இது கொஞ்சம் ஒரு பிளான்ட் அட்டாக் தான் இருக்கணும். ஏன்னா 35 பஸ்ஸஸ் இருக்குன்னா கொஞ்சம் ஒரு பெரிய குரூப் தான் போயிருக்கணும். அந்த ஒரு நியூஸ் தான் இப்ப பெரிய ஷாக்கா வந்திருக்கு பெங்களூர்ல. ஆனா அது அவுட்ஸ்கர்ட்ஸ் நடந்திருக்கு. சிட்டிக்குள்ள இது வரைக்கும் அப்படி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் நடக்கல. ஷாப்ஸ் மூடி இருக்காங்க, அவ்வளவுதான் சிட்டிக்குள்ள ஃபுல்லே நடந்திருக்கு. தன்யா ராஜேந்திரன், அங்க இருக்கக்கூடிய தமிழக உணவகங்கள், தமிழர்கள் நடத்தக்கூடிய அந்த ஹோட்டல்ஸ்ல அதிகமா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுபோக அங்கிருந்து சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கு, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்களும் வெளிவருது. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, அதுதான் நான் சொல்லுது. ரொம்ப ஏரியாஸ் தமிழர்கள் அவங்க ஓன் பண்ற ஷாப்ஸ் காலையில அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அல்சூர் ஃபார் எக்ஸாம்பிள், அல்சூர் நிறைய தமிழர்கள் வாழ்ற ஒரு ஏரியா. அங்க சின்ன சின்ன குரூப்ஸ்ல இப்போ ஒரு 4 பைக்கில் 10-8 பேர் போய் அவங்க ஒரு கர்நாடகா பிளாக் எடுத்து அந்த ஏரியாஸ்ல போய் கல்லடிக்கிறாங்க இந்த ஷாப்ஸ் மேல. அந்த மாதிரி சின்ன சின்ன அட்டாக். அந்த அட்டாக் நடுவில் அப்போ அவங்க கொள்ளைய அடிப்பாங்க. ஆனா இந்த 4-5 ஷாப்ஸ் காலையில அவங்க அட்டாக் பண்ணிய போதே நிறைய ஷாப்ஸ் மூடிட்டாங்க. சிட்டி ஃபுல்லா அந்த ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, தமிழர்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் டார்கெட் பண்றாங்கன்னு. இப்ப காலையிலே ஃபார் எக்ஸாம்பிள் பேண்டலூன்ஸ் இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் காலையிலேயே அவங்களே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ட்ரபிள் ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா கொஞ்சம் ஷாப்ஸ் மூடல. ஃபார் எக்ஸாம்பிள் பூர்விகா மொபைல் வேர்ல்ட்னு சொல்லி சிஎம்ஹெச் ரோட்ல ஒரு ஷாப் இருந்துச்சு. அவங்க கரெக்ட் டைம்ல அவங்க மூடல, அவங்களுக்கு தெரியல இந்த நியூஸை பத்தி. அவங்க ஷாப்பு கொள்ளையடிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஃபுல்லா அந்த கிளாஸ் எல்லாம் உடைச்சிருக்காங்க. ஆனா ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஷாப்ஸ் மேல மட்டும்தான் அட்டாக் நடந்துச்சு. இந்த கேபிஎன் டிராவல்ஸ் மேல இருக்கிற அட்டாக் தான் கொஞ்சம் பெருசா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. தன்யா, இப்போ அங்க இருக்கக்கூடிய தமிழர்களின் மனநிலை எப்படி இருக்கு? அதுவும் இந்த பஸ் எரிப்பு சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே ரொம்ப அச்சத்துல ஆழ்ந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும்ல. ஏன்னா இங்க நிறைய ஏரியாஸ் தமிழர்கள் வாழறாங்க. தமிழர்கள் மட்டும் வாழ ரொம்ப ஏரியாஸ் இருக்கு. இது 1991 இல்ல, இது 2016. 1991 நடந்த அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இப்போ நடக்காதுன்னு ஒரு கான்பிடன்ஸ் எங்களுக்கு இருக்கு. ஆனாலும் இந்த மாதிரி அட்டாக்ஸ் ஏறும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். ஆனா பெங்களூர் போலீஸ் சொல்றாங்க அவங்க 15,000 போலீஸ்மென், சீட்டாஸ், ரேபிட் டிப்ளாய்மெண்ட் ஃபோர்ஸ், CISF, இந்தோ டிபெட்டன் ஃபோர்ஸ் எல்லாரையும் டிப்ளாய் பண்ணிருக்காங்க சிட்டிக்குள்ள. தமிழ் சங்கத்தோட லீடர்ஸ் கொஞ்ச நாள் முன்னாடியே கர்நாடகா சிஎம் பார்த்து கேட்டிருக்காங்க எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு. அதனால தமிழக வாழ ஏரியாஸ்ல இப்ப கொஞ்சம் கூட ஜாஸ்தி போலீஸ் டிப்ளாய்மெண்ட் இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு கண்டிப்பா அந்த பயம் இருக்கும். சோசியல் மீடியால ரொம்ப இது ஸ்ப்ரெட் ஆகுது, ஆபத்து இருக்குன்னு சொல்லி. இது வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் யாருக்கும் ஒரு ஆபத்தும் ஆகல. பெங்களூர்ல ஷாப்ஸ் மட்டும் தான் டார்கெட் பண்ணிருக்காங்க பெங்களூர் போலீஸ். ஆனா கொஞ்சம் பெட்ரோலிங் ஜாஸ்தி பண்ணிதான் ஆகணும். ஸ்ட்ரிக்டா ப்ரொடெஸ்டர்ஸ் மேல ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா இட் வில் கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல். தன்யா, கடைகள் மட்டும்தான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதனை தொடர்ந்து அங்க இருக்கிற குறிப்பா தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் மீது தான் அதிக அளவுல தாக்குதல் நடக்குது அப்படின்ற செய்திகள் வருது. அங்க இருக்கிற தமிழர்கள் அலுவலகங்கள்ல இருந்து எப்படி வீட்டுக்கு போறாங்க, இல்ல அலுவலகங்களே தங்கிட்டாங்களா? அங்க வாகன போக்குவரத்து, குறிப்பா தமிழர்களுடைய வாகன போக்குவரத்துங்கிறது எப்படி இருக்கு? ஆமா, தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் காரோ பைக்கோ அதையெல்லாம் டார்கெட் பண்ற மாதிரி சிட்டில இருந்து எல்லா இடத்துல இருந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதனால நான் நினைக்கிறேன் ரொம்ப ஆபீசர்ஸ்ல ஜனங்க அவங்க தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் கார்னா அங்கேயே போட்டு அவங்க வீட்டுல போறாங்க. ஆல்மோஸ்ட் 2 o'clock ஆகும்போது இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு சில இடங்கள்ல பிரச்சனை ஆகுதுன்னு. அதனால ஹோசூர் ரோடு, மைசூர் ரோடு அங்க இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட எம்ப்ளாயிஸ் கிட்ட போக சொல்லிட்டாங்க. இப்ப நாளைக்கு சில கம்பெனிஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்றாங்க. நாளைக்கு பக்ரீத், அப்புறமா வெனஸ்டே, ஓணம் 2 ஃபெஸ்டிவல்ஸ் வருது. அதனால பெங்களூர் போலீஸ்க்கு இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அவங்க செக்யூரிட்டி ஏற்றிதான் ஆகணும். நாளைக்கு ஜனங்க பக்ரீதுக்கு வெளியே இறங்கிதான் ஆகணும். 144 இம்போஸ் பண்ணிருக்காங்க. ஆனா பெங்களூர் போலீஸ் ஸ்ட்ரிக்ட் ஆகலன்னா இது கொஞ்சம் கஷ்டமாயிடும். தன்யா, கர்ஃபியூ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்தது. 144 தடை உத்தரவு அமல்ல இருக்கிறதா ஒரு தகவல் வந்தது. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ்ச்சங்க தலைவர் ஒருத்தர் நம்மளோட பேசும்போது அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. தற்போதைய நிலை என்ன?
ஆமா, செக்ஷன் 144 5 மணில இருந்து அவங்க இம்போஸ் பண்ணிருக்காங்க. அதனால இப்போ ஒரு கூட்டமா ஒரு 4-5 பேருக்கு மேல இருக்காங்கன்னா அவங்க என்ன போலீஸ்க்கு அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா தமிழ் சங்கத்தோட அவங்க லீடர் சொல்லியது கரெக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அல்சூர் நானே என் கண் முன்னாடி பார்த்தேன். 4-5 பேர் பைக்ல போறாங்க, அவங்க அப்படியே கல் அடிக்கிறாங்க. ஆனா அங்க யாரும் போலீஸ் இல்ல அந்த டைம்ல. இதுதான் பிரச்சனை. சின்ன சின்ன ஏரியாஸ்ல சின்ன சின்ன குரூப்ஸா இவங்க போறாங்க, ஒரு கர்நாடகா பிளாக் எடுத்து போய் அவங்க கல் எறிறாங்க. இப்ப எவ்வளவு ஏரியாஸ்ல போலீஸ் அப்படி பாதுகாப்புவாங்க, போலீஸ்க்கும் கஷ்டம். அதனால இது ஸ்ப்ரெட் ஆகலன்னா பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் சின்ன சின்ன இன்சிடென்ட் மட்டும்தான் நடந்துச்சு. நாளைக்கு ஆவாதுன்னு பெங்களூர் போலீஸ் சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து காவேரி கர்நாடகா எதிர போச்சு நியூஸ் முதல் கன்னடா சேனல்ஸ்ல கொடுத்தாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனா அது அப்படி இல்ல, எவ்வளவு வாட்டர் ரிலீஸ் ஆகணும்னு கரெக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கர்நாடகா சிஎம் கொடுத்துட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன் இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடும்.